அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. டோன்ட் பி சீட்டட் ஆர் டிசீவ்டு. ஏனென்றால் நாம் மோசம் போகாது இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். ஏன் என்று சொன்னால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் நமக்கு வருகிறது. அவரே தான் ஹீ இஸ் த ப்ரொவைடர். காட்ஸ் ப்ரொவிடன்ஸை நம்ம விசுவாசிக்கணும். அவர் கொடுக்கிறவர், அவர் காக்கிறவர், பார்க்கிறவர், நடத்துகிறவர், அவர் விடமாட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று நியமித்திருக்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் எல்லாவற்றையும் அவர் பரத்திலிருந்து நமக்கு அனுப்புகிறார். நாம் விசுவாசிக்கிற பொழுது பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அவர் தன்னுடைய ஆசீர்வதிக்கிற அந்த தன்மையிலே, அந்த கிருபையிலே எந்த விதமான மாறுதலும் கிடையாது. எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் கிடையாது. ஸோ தேவன் ஒரே மனதுடனே ஒரே சித்தத்துடனே நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனான கரிகளை பெற்றெடுக்கும்படி தமது சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கிறார். ஸோ த வேர்ட் ஆஃப் ட்ரூத் கிவ்ஸ் பர்த் டு அவர் லைஃப். நமக்கு கொடுக்கிறது தெய்வ சித்தத்தின்படியாக நாம் பிறப்பிக்கப்படுகிறோம். தேவனுடைய வசனத்தினாலே பிறப்பிக்கப்படுகிறோம். தேவனுடைய வசனம் நம்மை பிறப்பிக்கிற பொழுது அந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வரும். பூரணமான கிரியைகளை நம் வாழ்க்கையில் செய்யும். பூரணப்படுகிற பொழுது நாம் நிறைவான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும். ஆகவே உலகத்தில் நாம் வஞ்சிக்கிற பிசாசு, வேற்றுமையின் நிழல், வேறே விதமான விசுவாசம், அந்நிய தேவர்களை சேகரிக்கிறது, மனுஷனை நம்பி வீணாக போகிறது, சத்தியத்தை விட்டு விலகுகிறது, இவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவைகளெல்லாம் வேற்றுமையின் நிழல். நாம் ஆராதிக்கிற தேவன் என்னார் நம்ம அறிந்திருக்கிறோம். நம்மை உண்டாக்குனவர், நம்மை படைத்தவர், நம்மை காக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளால் நம்மை நிரப்புகிறவர், வரங்களை கொடுத்தவர், கொடைகளை கொடுத்தவர், கனிகளை கொடுக்க செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஸோ தேவனுடைய வார்த்தையின்படி தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்குமோ என்பதை நாம் உலகத்திற்கு காட்ட வேண்டும். தேவ வார்த்தை எப்படி இந்த பூமியில் ஜெனிப்பித்து வாக்கு மனு உருவாகி நம்மை ரட்சித்ததோ, அதுபோலவே அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நம்மை ஜெனிப்பித்து நம்மை புது படைப்பாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்வார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே, தேவனுடைய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படும்படி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி வார்த்தையிலே நாங்கள் நடக்க கிருபை செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.